ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ கம்மிங் நெக்ஸ்ட்டு 2 days எப்படி இருக்க போகுது? சாட்டர்டே அண்ட் சண்டே பார்க்கலாம். February 1 and 2 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு ரியலைசேஷன் வரும் அண்ட் ஆல்சோ ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. ஓகே, ஸோ சம்வாட் உங்களுக்கு சம் நியூ ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு குட் நியூஸ் வரும், நியூ பிகினிங் இருக்கும், நிறைய வாய்ப்புகள் வரும். அதை நோக்கி நீங்கள் வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ ஆனால் உங்கள் கவனம் சிதறல் இல்லாமல் இருக்கணும், விளையாட்டுத்தனமாக இல்லாமல் அதை நோக்கி ஒரு ஆஹ், ம், தொடர் முயற்சி வந்து நீங்கள் போடணும். ஓகேவா? இது வரைக்கும் மணி ரிலேட்டடாக ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலோ, டெசிஷன் எடுக்க முடியாமல் இருந்திருந்தாலோ, இந்த 2 daysல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஏஞ்சல் வந்து வழிகாட்டுவாங்க, ஒரு டெசிஷன் வந்து எடுப்பீங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, அண்ட் தென் கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது சம்வாட் ஒரு மணி லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், ரைட்? அதனால நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, அந்த பிரச்சனையை நினச்சி வெளியே சொல்லவும் முடியல, இல்லை அது ரொம்ப அப்படியே காம் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் உழைப்பின் மூலமாக வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்றது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒரு இமோஷ்னல் லாஸ் கூட ஏற்பட்டிருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாகவோ கரியர் ரிலேட்டடாகவோ பார்க்கும்போது. நீங்கள் மேபி ஜாப் ரிலேட்டடாக, கரியர் ரிலேட்டடாக ஃபேமிலியை விட்டு நீங்கள் தனியாக இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க சில பேர் அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் ஃபேமிலிக்காக உங்களுடைய உழைப்பை வந்து நீங்கள் போடுறீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எனிகோ உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி சில சந்தோஷங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது கொலீக்ஸோட. ஓகேவா? அண்டு சில பேருக்கு வந்து ஒரு செலப்ரேஷன் இருக்கும். நீங்கள் சில விஷயம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சாய்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, அண்டு ஒரு ஜக்லிங் மைண்டு. ஓகேவா? இது வந்து எனக்கு சந்தோஷத்தை தருதா இல்லையா அப்படின்ற ஒரு ஜக்லிங் மைண்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன தெரியுதுன்னா மெஜிஷியன். ஸோ உங்களுடைய எஃபர்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பாட்டுக்கு போடுங்க. ஏன்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியும். ஸோ எதையுமே உங்களால் ஒரு ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் எஃபர்ட் போட்டாலே அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் தரும். பட் முக்கியமான விஷயம் நீங்கள் எஃபர்ட் போடணும் அப்படின்றது தான். ஓகே, இந்த ஜக்லிங் மைண்டெல்லாம் வந்து விட்டுட்டு மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ மேபி சம்டைம்ஸ் ஹாப்பியாக இருக்கீங்க, சம்டைம்ஸ் எமோஷ்னலி டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு தொடர் முயற்சியும் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ சில பேர் ஃபேமிலி கெட் டுகெதர் அண்ட் சில பேருக்கு வந்து எஸ் நியூ ஜாப் கிடைக்கலாம். ஓகே, ஆல்ரெடி ஜாப் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எஃபர்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு நியூ ஜாப், அது சாய்ஸஸாக கூட இருக்கலாம். இதை சூஸ் பண்ணலாமா அதை சூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் கூட ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு புதிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது 2 of Cups இருக்குது, 10 of Pentacles. ஸோ நெக்ஸ்ட்டு 2 daysல வந்து உங்களுக்கு சக்ஸஸ், ஹாப்பினஸ் அது எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ இங்கேயும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை, அதாவது நம்பிக்கை குறைவாக இருக்கலாம் ரீயூனியன் ரிலேட்டடாக. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நியூவாக வருமா வராதா, ஒரு என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை, ஒரு மனப்போராட்டம். ஓகே, பட் வந்து ஹீலிங்
ஹீலிங் நடக்கும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ ஹை பிரிஸ்டஸ் பார்க்கும்போது உங்கள் இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. அண்ட் மேபி நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹைட் பண்ணுறதுல ஒரு போராட்டம் இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா, ஓகே, அதில் வந்துட்டு ஒரு அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது, இல்லை என்ன செய்யண தெரியல அப்படின்ற ஒரு நிலை இருந்துட்டு இருக்கலாம். அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே. ஸோ இங்கே 5 of Wands 2 of Cups இருக்கு. ரீயூனியனுக்கான ஒரு போராட்டம் நடைபெறும் அப்படின்றது தெரியுது. ஓகே. அண்ட் இங்கே 10 of Pentacles இருக்குது. பர்சனோட ஃபீலிங்ஸ்ன்னு பார்க்கும்போதும் என்கேஜ்மெண்ட் ரிங், பாம் ட்ரீ, வெட்டிங் ட்ரீ எல்லாம் ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து குறிக்குது. ஸோ சில பேருக்கு வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்றதும் தெரியுது. ஓகே. அண்ட் சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் ஒன்று நினைக்கலாம், உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நிறைய காம்படிஷன் இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு நினைக்கலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் சுற்றி நடக்கிறதெல்லாம் வச்சு மனதை குழப்பிக்க வேண்டாம். மெனி பீப்புள் இன்வால்வ்டு. சில பேருக்கு வந்து அவங்க லவ் சுச்சுவேஷனில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகி இருக்கலாம் மறைமுகமாக. அது உங்கள் ஃபேமிலி மெம்பராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ ஒரு நியூ பிகினிங் அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஓகே. ஒரு லாங் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ரீயூனியன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஃபேமிலிக்கு தெரியாமல் சில பேர் வந்து மீட் பண்ணலாம். ஓகே. அடுத்தது சில ஸ்பெஷல் மெசேஜஸ் நம்ம பார்க்கலாம். சில விஷயங்களை வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். சில விஷயங்கள் முடிக்கப்படாமல் இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. மணி விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. ஓகேவா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நம்பிக்கை வர்ற வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஓகே. உங்களுடைய லவ்விங் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஹெல்ப்பு, ஒரு கைடன்ஸு கிடைக்கும் அப்படின்றது தெரியுது. தேவைப்படலாம், அது கிடைக்கவும் செய்யும். இல்லை உங்கள் ஹெல்ப், உங்கள் கைடன்ஸ் யாருக்காகுது தேவைப்படலாம். ப்ராப்ளம் டு பி ரீசால்வ்டு. ஓகே. ஸோ சில பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படும். அஃபேர்ஸ் வித் யுவர் ஃபேமிலி ட்ரீன்னு பார்க்கும்போது எனக்கு அது வந்து ஒரு விருத்தி அடைகிறது தான் காட்டுது. அதாவது பெருகும் அப்படி சொல்லலாம். ஸோ குடும்பத்தில் வந்துட்டு நிறையா நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வந்து ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. நியூ கிரியேட்டிவ் ஐடியாஸ், நியூ அட்வென்ச்சர்ஸ், எ ஃப்ரெஷ் ஸ்டார்ட், சன்ரைஸ். ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக நியூ ஐடியாஸ் வரலாம், ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நியூ ஐடியாஸ் வரலாம். சில பேருக்கு நியூ ரிலேஷன்ஷிப் அமையலாம். சில பேருக்கு உங்களுடைய ப்ராப்ளம் டு பி ரீசால்வ்டு பார்த்தோம். ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை மணி ரிலேட்டடாகவோ ஜாப் ரிலேட்டடாகவோ உள்ள பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்டில் இந்த வீடியோ கீழே வந்து ரிப்ளை கொடுங்க. ஓகேவா? ஓகே. எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பார்க்கலான்னா உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும். பட்டர்ஃப்ளை. ஸோ ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறாங்க. அவங்க இல்லை நீங்கள் பார்க்கலாம்.
ஆனால் மாஸ்க் போட்டிருக்காங்க. அவங்களுடைய உண்மையான ஃபீலிங்ஸை வந்து வெளிக்காட்டலை. பட் லவ் இஸ் தேர். ஆனால் வந்து ரன்னராக இருக்காங்க. ஓகேவா? பிகாஸ் நீங்கள் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால அவங்க ரன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் சேஸ் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ தட் ஸ்டாப் பண்ணிட்டு அமைதியாகிடுங்க. உங்களுடைய ஒர்க்கை வந்து பாருங்கள். சரியா? செல்ஃப் லவ் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரிய வருது. ஸோ நீங்கள் துரத்த அவங்க ஓடிட்டே இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன் ஓடுறாங்கன்னா கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பயம், ஒரு இன்டிமசி கொடுக்கறதுக்கு பயம். ஓகேவா? சிக்கிக்க கூடாது, கம்ப்ளீட்டாக கமிட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் என்கேஜ்மெண்ட் ரிங், வெட்டிங் ரிங், பாம் ட்ரீ, இதில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். ஸோ ஒரு மிக்சடு ஃபீலிங்காக இருக்கலாம். நாட் இனஃப் சம்வாட் இஸ் ஸ்டில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம். ஓகே, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க சொல்லலாம். சம் ஈகோ இஷ்யூ, பயம். இன்னும் சில பேருக்கு உங்கள் வளர்ச்சியில் அவங்களுக்கு ஒரு பொறாமை குணம் கூட இருக்கலாம். அது ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாம். ஓகே, அதனால அவங்க தூரமாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தவறு நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனால் பட்டர்ஃப்ளை டாக்கிங் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த ஒரு மாற்றம் ஏற்படுது. ஓகே, மாற்றம் ஏற்பட்டு கான்வர்சேஷனுக்கான வாய்ப்பும் தெரியுது. டெக்ஸ்ட்டு கால் நீங்கள் பண்ணலாம், இல்லை அவங்க பண்ணலாம். ஓகே, சில பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வெட்டிங் வரைக்கும் டிசைட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பாம் ட்ரீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய உள் மனசு அமைதியாக இருக்க முடியும். ஓகே, எந்த ஒரு விஷயத்தையும் அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. உங்களை மீறி போகிற விஷயத்த வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சி worry பண்ண வேண்டாம். அதுதான் உங்களுக்கான கைடன்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ in my next video. Take care. Bye bye.